பார்த்தேன். நீங்க அந்த பழசிவப்பு நீர் அருந்தலான்னு சொன்னீங்க. அருந்தலாம். சரிங்க ஐயா. அது எப்படி அருந்தலான்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. எப்படி ஆ, அருந்தலான்னா, ஆ. ரொம்ப அருமையான முயற்சி தான். நீர் பேச்சு இந்த நீர் பசலே தான் நமக்கு தேவை. இந்த நீர் பசல குறையாம சரிங்க. பார்த்துக்கங்க. இப்ப அந்த பழைய நீர் இருக்கு இல்லையா? அந்த பழைய நீர் எடுத்து வச்சுக்கங்க. அதுல கொஞ்சோன்னு நீர்த்த மோர் இருக்கணும். என்னது? நீர்த்த மோர் இருந்தா கொஞ்சம் ஊத்துங்க. அ ஆ, 1/2 லிட்டர் சரிங்க ஐயா. பழைய தண்ணி இருக்கலாம். அதுல 1/2 லிட்டர் பழைய தண்ணி இருக்கலாம். இந்த பழைய இருக்கட்டும். ஆ, அப்படியே இருக்கட்டும். மேல தண்ணீர் அத அப்படியே எடுத்து வச்சுக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். அந்த தண்ணீல சரிங்க ஐயா. கொஞ்சோண்டு நீர்த்த மோர் கலக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 1/2 பச்சை மொளகா, அப்புறம் கொத்தமல்லி, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, அப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. எல்லாம் மிக்ஸியில இந்த வெங்காயம், 1/2 பச்சை மொளகா, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை 3 நெகுன மிக்ஸியில போட்டு அரைங்க. அரைச்சு அந்த அந்த பழைய தண்ணியில கலக்கி விட்டுருங்க. புரியுதா? சரிங்க ஐயா. அப்படியே வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். அது ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் ஆயி இது அப்படியே கலந்து ஒரு மாரி பச்சை நீரா இருக்கும். ஒரு லேசா உப்பு கல்லும் போட்டுக்கலாம். அத வந்து இந்த நீர் பயிற்சி சரிங்க ஐயா. பண்ணிட்டு, சாயங்காலம் 6 மணிக்கு அது அப்படியே நல்லா கரைச்சு விட்டு, அது அப்படியே எவ்வளோ இருக்குதோ அது அப்படியே குடிச்சிருங்க. புரியுதா? சரிங்க ஐயா. அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். சாப்பிடுறதுனால வெளிக்கு நல்லா போயிரும். வெளிக்கு நல்லா போயிரும். நல்லா போகும். வலி எப்படி இருக்கு? இடுப்பு வலி போயிருச்சா? ஐயா இடுப்பு வலி போயிருச்சுங்க ஐயா. ம். அது ஒண்ணும் ஆகாது. அந்த பசையெல்லாம் நமக்கு அது குறைஞ்சிரும். திடீர்னு ரொம்ப வலி வந்துருச்சுங்க ஐயா. உள்ள கழிவு ஏதாவது உடம்பு ப்ராசஸ் பண்ணுச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப வலி வந்துருச்சுங்க. என்னால முடியல படுத்துட்டேன். அதெல்லாம் நல்லது. அதெல்லாம் பண்ணி தான் ஆ, அதனால தான் நீங்க எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா, இது வந்து நாம ஆ. வந்து தவம் செய்கிறோம். தவத்தில தான் வெல்ல முடியும். ஜீவனமே நிறுத்தி படைக்கிறது தான் பரிணாம ரீதியியல். இத விட்டா வேற வழியே கிடையாது. இதுதான் இயற்கை விட்ட வழி. இது சரிங்க. நிலவில்லாத வழி. என்னது? என்னங்க நிலவே ஐயா? இல்லாத வழி. ஐயா நான் சொல்றது புரியல. என்னம்மா இவ்வளோ கிட்ட நான் பேசுறேன். செலவே இல்லாத வழின்னு சொல்றேனா இல்லையா? ஆ ஆமாய்யா, ஆமாய்யா. எப்படி அந்த வழி நல்லாச்சு? அப்ப உடம்ப சரி பண்ணுது. என்னது? உடம்ப சரி பண்ணுது. அது எப்படி அந்த வலி போச்சு? 7 வருஷமா இல்லாத வலி எப்படி போச்சு? நேத்து கொஞ்சோண்டு அந்த கொஞ்சமா மாங்காய் சாதம் சாப்பிட்டு படுத்தேன்யா, அப்புறம் எந்திரிச்சேன் வலிய காணோம். ஆமா, ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. இப்ப இது போடுங்க நீங்க. பிறகு அவங்களுக்கு வந்து 48 மணி நேரம் பயிற்சி குடுத்துருக்கேன். யாருக்குங்க? ஆ கலைநிலாவுக்கு குடுத்துருக்கிறேன். புரியுதா? அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நல்ல வேகமா அவங்க இப்ப சிறுநீரே சாம்பல் மாரி போயிருக்குது. சிறுநீரே சாம்பல். சாம்பல் மாதிரி போயிருக்குங்கய்யா. இது கொடூரமான விஷம். இது அவங்களே தப்பிக்கிறது கொடூரமான அதிசயம். விஷம். நீங்களும் தப்பிக்கிறது அதிசயம் தான். அவ்வளோதான். இது அப்படியே கன்வெர்ட் இது 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 அப்படியே வந்துருச்சுன்னா மொத்த முடக்குவாதம் வந்துரும். மொத்த கை, கால் சுருங்கி போயி, வயித்துல இருக்கிற கருவுல இருக்கிற குழந்தை மாரி கை, கால் மடக்கி அப்படியே கிடக்கும். ஆ. பேரு கிரானிக் டிசீஸ்ன்னு பேரு. அதாவது நீண்ட கால தொற்று நோயின்னு பேரு. நீண்ட கால தொற்று நோய். தொற்று நோய். ஆமா. கொடூர தொற்று நோய். அதான்யா. கொடூரமான நோய். என்னது நோய்? கொடூரமான நோய்ங்கய்யா. ஆ. இதுல இந்த கொடூரமான நோயில இந்த தவத்துல வேலை நடக்காது. ஜீரண நிறுத்தி பழகிட்டோம்னா மரநட்டி தான். புரியுதா? எவன் எவன் இந்த எவன் உங்களுக்கு இந்த எ காரணம் அந்த ஆராய்ச்சி பண்ணாத மனப்பான்மை தான். அதாவது அ அ சாப்பிடுறதெல்லாம் நல்லது அப்படின்னு தவறா எந்த ஆதாரமும் இல்லாம நம்புறது. என்னது? ஆமாய்யா. ஆ கீரை சாப்பிட்டா நல்லதுன்னு 100 பேர் சொன்னா, அதுக்கு ஆதாரம் கேட்கணும். காய் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னா, அதுக்கு ஆதாரம் குடுன்னு கேட்கணும். இதுக்கெல்லாம் ஆதாரமே கேட்காமயே, இந்த முட்டாளுங்க நம்மள காய் ம். அடிச்சிருக்கானுங்க. நானும் ஒரு முட்டாள் தான். ம். ஒரு ஞானி இல்ல அந்த விஞ்ஞானி இல்லைன்னா, நான் எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. முதல்ல இந்த உண்மதாய்யா. உடம்புல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுமா? எங்கேயோ இருந்து நீங்க கத்துக்கிறீங்க. இன்னும் எத்தனையோ பேர் வரப்போறான் பாருங்க. எல்லாம் வரிசையில வருவான் பாருங்க. ஆமாய்யா. இந்த இந்த இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற மின் விளக்கு இருக்கே, சாதாரண மின் விளக்கு இல்ல. வள்ளலார் வந்து வள்ளலார் வந்து நீர்ல விளக்கரிச்சாருன்னு ஒரு செய்தி இருக்குது. கேள்விப்பட்டீங்களா? நீர்ல அவர் விளக்கரிச்சாரு. ஆமாய்யா. ஆனால் தண்ணிக்குள்ள நான் விளக்கரிக்கிறேன். என்னது? அவரு தண்ணிக்கு மேல விளக்கரிச்சாருன்னு சொல்றாங்க. ஆனால் நான் எதுக்குள்ள விளக்கரிக்கிறேன்? தண்ணிக்குள்ள விளக்கு எரியுது. என்னது? தண்ணிக்கு உள்ளயே. அது எப்படி எரியும்? அதான் நான் கண்டுபிடிச்சது. அதுக்கு பேரு பார்த்தீங்கன்னா, இதுதான் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இது அணுவ பத்தி வள்ளலார் பேசுறதுல அந்த அணுவ தான் நானும் பேசுறேன். இது அதான்யா. புரோட்டான் அப்ப உங்க உடம்பு வந்து புரோட்டானு, நியூட்ரான் இயக்குதுங்க. கழிவா இருக்கிறது காட்டுற அந்த கழிவு பூரா வெளிய எடுக்கும் பொழுது, உங்க உயிரு நின்னுக்கும், உடம்பு நின்னுக்கும். அந்த உயிரை அந்த ம். ஜீரண நீரை நிறுத்த வேணும்னு சொன்னவங்க 2 பேரு தான். ஒண்ணு திருவள்ளுவர், அப்புறம் அது விட்டா திருமூலர். இந்த 2 பேரும் தான் ஆ. உலகத்தின் முதல் ஞானிகள். அதுக்கு பின்னாடி வரவர் யாரு? பதஞ்சலி. இந்த பதஞ்சலியும் தான் ஜீரண நீர் நிறுத்தம்னு சொல்றாரு. திருமூலரும் ஜீரண நீர் நிறுத்தம்னு சொல்றாரு. அதை பார்த்துட்டு தான் திருவள்ளுவர் வந்து
அந்த மிகுனும் குறையணும் அப்படி நீங்க பழசிய தண்ணி குடிச்சீங்கன்னா மறுபடியும் ஜீரநீர் சுரக்கும். சரிங்க ஐயா. அதுக்கு தான் இப்ப அது உணர்ந்து செய்றீங்களா உணராம செய்றீங்களா அது புரியுதா? அப்ப அது குடிக்க வேணாமா ஐயா? கேட்ட கேள்விக்கு பதில். உணர்ந்து ஐயா செய்றீங்களா சொல்லுங்க ஐயா. உணராம நான் சொல்லி செய்றீங்களா உணர்ந்து செய்றீங்களா? உணர்ந்து செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். உணராம நான் சொல்றது என்பது வேறு. எப்பொருள் யார் யாரை அது கேட்கணும்? வந்துங்க ஐயா, நானு என்ன நினைச்சேன்னா, அது பழைய சோத்து தண்ணீல வந்து இந்த நல்ல பாக்டீரியா இருக்குல்லங்க ஐயா, சரி அதனால நம்ம குடிக்கிறோம். எதுக்கும் ஐயாவ நம்ம கேட்டுக்கிட்டு குடிப்போம் அப்படின்ட்டு காலையிலேருந்து பச்சை தண்ணி தான் ஐயா குடிச்சிட்டு இருக்கேன். அதுதான் சரி பயிற்சி. உங்கள கேட்டு அது கரெக்ட் தான். ம். அப்ப ஏன் 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 நீர அருந்துறீங்க? ஏன் நீர மருந்து மாரி அருந்துறீங்க? எதற்காக நீரை மருந்து மாரி அருந்துறீங்க? சொல்லுங்க. ஐயா உள்ள இருக்கிற உடம்புலாம் உடல் தூய்மை ஆவறதுக்கு தான் ஐயா, கழிவெல்லாம் வெளிய வர்றதுக்காக உராய்வு அது 2யும் சொல்லுங்க. அதாவது உராய்வையும் குறை மிஷினுக்கு உராய்வையும் எண்ணெய் குறை போடுற மாதிரி ஆ உடம்புக்கு தண்ணிய குடுக்குறோம். அப்ப உடம்புல உராய்வு இத இருக்கனால என்ன வந்து பண்றீங்க? சொல்லுங்க. இத வந்து நாளைக்கு வேக வச்ச காய்கறி, முருங்கைக்காயோ, ம். ஏதோ ஒரு கீரையோ காய். கடைஞ்சு என்ன காய்? வெளிய கொண்டு வரோம். ஆ. இதுதான் அடிப்படை. இதுதான் அடிப்படை. அடிப்படைங்க ஐயா. அதுதான் அந்த எத்தனாம் பாடத்துல சொல்லியிருக்கிறோம் 99ஆம் பக்கத்துல டாக்டர் ரிச்சர்ட் சாமேஸ் என்ன சொல்றாரு? ரிச்சர்ட் சாமேஸ், ஸ்டிக் செரிட் எம்எஸ் 2 பேரும் சேர்த்து எழுதுறாங்க. ஹீலிங் வித் மைண்ட் அப்புறம் எழுதுறாங்க. அ அ அதாவது புனிதமான ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ, பெண்ணோ புனிதமான ஏதோ சத்தம் வருது. ஆமாங்க ஐயா. வெளிய கார் எடுக்குறாங்க ஐயா. யாரோ ஃபோன் வருது. சொல்லுங்க ஐயா. ஆ அந்த ஃபோன் வரலங்க ஐயா. கார் எடுக்குறாங்க. ஓ சரி பரவால்ல. கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. ஓ வெளிய உட்காந்து மரத்துக்கடியில வந்துட்டேன். உட்காந்துருக்கீங்களா? நான் வந்துட்டேன் ஐயா நானு. இல்ல வீட்டுக்குள்ள தான் இருந்தேன். ம். இப்ப அந்த பக்கம் பின்னாடி போயிட்டேன். அந்த அப்ப அந்த 99ஆம் பக்கத்துல 99ஆம் சரிங்க ஐயா. பக்கத்துல 9 சொல்றாங்க. ஆமா. தொண்ணூத்தொன்பதாம் பக்கத்துல கீழ உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர். உடலோடு உள்ளம். உங்களுக்கு உடலும் உள்ளம் 2 வேணுமே இல்லையா? ஆமாங்க ஐயா. உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் காற்றையும் குடிநீரையும் கவனத்துடன் என்னது? கவனத்துடன். அப்ப இந்த பனசீவத்து தண்ணிங்கிறது குடிநீர் கிடையாது. பனசீவத்து தண்ணிங்கிறது குடிநீர் கிடையாது. இங்க நீங்கள் உடம்பும் மனமும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற விரும்புகின்றவர் 2 வேணும் இல்லையா? ஆமாய்யா. அப்ப இங்க உடலும் முக்கியம். அப்புறம் என்ன? இன்னும் என்ன இருக்குது உடம்புல? உள்ளமும் முக்கியம். மனமும். அப்போ உடலும் மனமும் சேர்ந்து உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிநீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்ளுவார். அவங்க தான் உட்கொள்ளுவாங்க. சரிங்க ஐயா. உணவில் முக்கிய பகுதியாகும். சரி. இப்படி படிச்சுட்டு போறப்ப அந்த விஷம் எல்லாம் வந்து சிறுநீர்ல இந்த தண்ணீரை அருந்துறப்ப ஏற்கனவே இருக்கிற விஷம் உராய்வு இருக்குது. உராய்வை குறைப்பதற்கும் கழிவு வெளியேற்றுவதற்கு நம்ம சாப்பிடுறோம். சரிதான். அப்போ அந்த மலத்தின் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் அது போயிடும். சில நேரத்துல வாந்தி வரும். அந்த வாந்தி வர்ற அளவுக்கு நீங்க நீர்ப்பயிற்சி அருந்தலாம். இப்ப வாந்தி வரப்ப ஏற்கனவே பச்சை வாந்தியில வரும். அப்படி வருகின்ற பொழுது வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நாம உங்களுக்கு என்ன கீரை இருக்கோ என்ன காய் இருக்கோ வேக வைத்து சிறிதளவு அவுள் போட்டு பிசைந்து இதுதான் எளிமையானது. வேக வைத்து லேசா உப்பு போட்டு கொஞ்சம் அவுள் போட்டு பிசைந்து அந்த நாக்கில் படுகின்ற விஷத்தை தொண்டைக்கு கீழே இருக்கிற அந்த கசப்பு விஷத்தை அந்த விஷத்தை மலத்தின் மூலமாக வெளியேற்றி விடலாம். அதுக்கு தான் நீங்க மாலையில தாராளமா அந்த நீங்க நீங்க நான் சொல்றீங்க பனசீவத்து நீரை நான் சொல்ற மாதிரி அருந்து சாப்பிடுங்க. ஒண்ணும் பண்ணாது. சரியா? எப்போ நீர் பயிற்சி பண்ண சாயங்காலம் அதை எடுத்து சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. இருந்தாலும் கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க பேசுறத பார்த்தா சோர்வா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லையா நான் நல்லா தான் இருக்கேன். சோர்வு இல்லையா நல்லா தான் இருக்கேன். நேத்து சும்மா கொஞ்சமா ஒரு இட்லி அளவு தான் அந்த மாங்காய் சாதம் சாப்பிட்டேன். அப்புறமேல இப்ப அதுல இருந்து தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு காலை நல்லா தான் இருக்கு. எல்லாம் சரியா இடுப்பெல்லாம் குறைஞ்சிரும். அந்த முதுகு நேரம் நிக்கணும். முதுகு நேரம் வரணும். சரிங்க. அந்த நிமிர்ந்து நிக்கணும் அந்த இடத்துல. அது வந்துரும். அவங்களுக்கு எவ்வளவு வேகமா பாருங்க கீழே குமியே முடியாதவங்க தன் கெண்டக்கால வந்து இந்த இடத்துல மட்டும் தான் வலிங்கிற மாதிரி எல்லா இடத்துல வலி போயிடுச்சுங்கிறாங்க. என்னால நம்ப முடியல. என்னது? அதான்
கீழே குமிஞ்சு அவங்க மூஞ்சிய சிரிப்பா மாறிட்டு பாத்தீங்களா? சிரிச்சு மூஞ்சிய வர்றாங்க அவங்க. ஆமா ஐயா. அன்னைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நாள் வீடியோ போட்ட அன்னைக்கு சோகமா இருந்தாங்க பாவம். ரொம்ப வலி, வேதனையோட இருந்தாங்க. 13 வருஷம் இப்ப 13 வருஷம் படிச்சு ம். பண்ணீங்க. எத்தனை வருஷம் 13 படிச்சு வருஷம் பண்ணீங்க? வலி, வேதனை ஐயா. ம், இப்ப அந்த சந்தோஷம் அவங்களுக்கு குணமாயிட்டு வரவும். ம். இது எப்படி குணமாறுது? உடம்பே டாக்டரா மாறுது. என்னவா மாறுது? உடம்பே டாக்டரா மாறுது. அப்ப நீங்க கையில டாக்டர் வச்சுட்டு கையில வெண்ணெய் வச்சுட்டு எங்க போயிட்டு கையில வெண்ணெய் வச்சுட்டு போய் அடுத்தவங்க பிச்சை கேக்குறீங்க. என்னங்க ஐயா? கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஆமாய்யா. நெய்யுக்கு போய் கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்யுக்கு போய் வெளியே நெய்யுக்கு போய் வெளியே பிச்சை கேக்குறாங்க. அந்த மாதிரி உங்க ஐயா உடம்பே ஒரு நிமிஷம். ஆ, ஆ, உடலோடு உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற விரும்புகின்றவர்கள் ம். உடலோடு உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, சி சி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரியே, இதெல்லாம் பகுத்தறிவு வச்சு சிந்திக்கணும். அப்போ தான் சுவாசிக்கும் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவங்கதான் அந்த அவங்கதான் உடலோடு உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற விரும்புகின்றவங்க. அவங்கதான் யோசிக்கணும். அவங்கதான் யோசிக்கணும். ஆமா. அது யாரு நீங்க முடிவு பண்ணி யோசிக்கணும். யோசிச்சு அதுதான் அவை உங்கள் உணவின் முக்கிய பகுதியாக அதுதான் உணவுங்கிறாங்க. அதுதான் முக்கிய பங்குன்னு சொல்றாங்க. சொல்றது யாருங்க? ஒரு எம்டி டாக்டர், ஒரு MS டாக்டர். டாக்டர் பேரு ரிச்சர்ட் சாம்ஸ் MD. இன்னொருத்தர் வந்து ஷேக்ஸ்பியரின் MS PhD ஹிப்னாட்டிசம். இதுல புகழ் பெற்றவங்க அவங்க சொல்றாங்க. நீர் உணவு இதைத்தான் திருவள்ளுவர் குறளோடு விஞ்ஞானி வெங்கடேசனுக்கு தெரியாதது என்ன? அவர் தான் ஆராய்ச்சி பண்ணி உலகத்துல முதல் கண்டுபிடிக்கிறாரு. விஞ்ஞானி வெங்கடேசன் பத்தி இல்லையா நீங்க தீர்ந்தீங்க. ஏன்னா நான் தீர்ந்திருப்பேன். இப்ப இந்த பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா? இது சாதாரண விஷயம் அல்ல. இது வரைக்கும் எல்லாருமே தண்ணிக்கு மேல விளக்கரிக்கிறது பெரிய பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருந்தாங்க. தண்ணியில இருந்து விளக்கரிக்கிறது ஹைட்ரஜன் பிரிக்கிறது பெருசா பேசிட்டு இருந்தாங்க. நான் தண்ணிக்குள்ள விளக்கும் வருது, விளக்கையும் எரியுது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மம்மாரியே பிரியுது. இதுல யாருடைய கண்டுபிடிப்புங்கிறீங்க? வெங்கடேசனுடைய சிந்தனை. இந்த அறவழியில தூய வழியில சிந்திக்கின்ற போதுதான் எனக்கு ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் கிடைக்குது. இப்ப நான் ஆராய்ச்சி பண்றேன். 10 ரூபாய் செலவுல உலகத்தை புரட்டி போட போகுது. வச்சோம் இல்லையா? அப்ப அதுக்குள்ள இருந்து ஏதோ வந்த மாதிரி இருந்தது. புகையோ ஏதோ கொஞ்சம் வந்த மாதிரி இருந்தது தண்ணிக்குள்ள போடும்போது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா மொட்லி வந்துட்டே இருக்கு. முட்ல வந்துட்டே இருக்கு. அதாவது ஹைட்ரஜன் வந்துச்சுங்க ஐயா. அது என்ன தெரியுமா? உலகமே எதிர்பார்க்குதுங்க. ஹைட்ரஜனை பிரிக்கவே முடியாதுங்குது. ஹைட்ரஜனை தண்ணில இருந்து பிரிக்க முடியாது. நீங்க என்ன பண்ணிட்டு பிரிச்சே காமிச்சிட்டீங்க. அது வந்து எதிர்காலத்துல எரிபொருள். அதாவது விமானம் ஓட்டுறதுக்கு, ரயில் ஓட்டுறதுக்கு, பஸ் ஓட்டுறதுக்கு இதுதான். இதை மலிவா கண்டுபிடிக்க யாருக்கும் தெரியல. 100 வருஷமா எலக்ட்ரானை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. யாரு மொத்தமா டோட்டல் ஃபெயிலியர். நீங்க பண்ணதா வெற்றி. அது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானே கிடையாது. முழுக்க புரோட்டான். என்னது? புரோட்டான். முழுக்க புரோட்டான் ஐயா. புரோட்டான். அது புரோட்டான்ல தான் உடம்பு வேலை செய்யுது. உங்க உடம்பு கார்பன், அதுவும் கார்பன். அதாவது நீங்க அந்த பேட்டரியில அந்த மின்கலத்துல ஒட்ட வச்ச உடனே அது அணு மின்சாரமா மாறிடுது. என்னப்பா மாறுது? அணு மின்சாரமா மாறுது. அந்த பையனை ட்ரிபிள் படிச்சு கேட்டு பாருங்க. ஏன்டா தண்ணிக்குள்ள எங்கேயாவது விளக்கு எரியுமான்னு கேட்டு பாரு. முடியாதும்பா. இது இல்லையா? அவனுக்கு இன்னும் மூளை வேலை செய்யல. அது எப்படி எரியுன்னு கேட்டிருக்கணும். உங்ககிட்ட கேட்டிருக்கணும். என்னது? தெரியல அவனுக்கு. தெரியல. தெரியாது. அவன் பாடத்திலே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எந்த பாடத்திலும் கிடையாது. நான் கண்டுபிடிச்சதுதான் அது. அது இயற்கை தான். அந்த மூளைக்கு வேலை கொடுக்கறப்ப எனக்கு அது மூளைக்கு வேலை கொடுக்கும்போது இயற்கை இப்படிதான் சொல்லிட்டு போயிடும். இயற்கை இப்படிதான் சொல்லிட்டு போயிடும். ஆமா, இயற்கை தான் என்ன பண்ணுது? நானாவே தண்ணி பிரிக்கிறேன். இப்படி பண்ணுனா இப்படி சேர்த்தா இன்னும் நிறைய எழுதிட்டு இருக்கிறேன் பாருங்க. இன்னும் நிறைய எழுதிட்டு இருக்கிறேன் பாருங்க. செய்யுங்க. அப்புறம் சந்தேகப்படுத்த கூப்பிடுங்க. நன்றி. வச்சிடறேன். நன்றி. நன்றிங்க.